சரி. எல்லாம் ரைட்டுங்க. ஜோசியக்கார் மேட்டர்ங்க எனக்கு ரொம்ப புதுசாவும், கியூரியஸாவும் ஆயிடுச்சு. ஜோசியக்காரோட கைப்பிடியில இருக்காங்கன்னா அதான் கேளுங்க. இப்படி பட பட படன்னு பயப்படுறாரு இல்லையா? அதனால வந்து புஷி சொல்லியிருக்காரு, நான் ஒரு ஜோசியக்காரன பாண்டிச்சேரிலருந்து கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டிச்சேரிலருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. பொண்டாட்டிய வீட்ட விட்டு வெளியில அனுப்பிச்சுட்டாரு. பொண்டாட்டி தங்குறதுக்கு அங்க வந்து அனுமதி கிடையாது. ஆனா ஜோசியக்காரர் விஜய் வீட்லயே தங்கியிருக்காரு. எல்லா கம்ஃபோர்ட்ஸோடயும் இப்படியும் தான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அவர் வீட்ல 8 பெண்கள வச்சிருக்காரு. சார், நீங்க ஏதோ தப்பா இருக்கு சார். தப்பாலாம் நானும் சொல்லலங்க. 8 பெண்கள வந்து கோலம் போடுறதுக்கு வச்சிருக்காரு. மாவு கோலம் போடுறதுக்கு வச்சிருக்காரு. சார், அவங்க வீட்ல வேலை பார்க்குறவங்க கோலம் போடுறதெல்லாம் எதுக்குங்க கோலம் போடுறதுக்கு 8 பெண்கள்? அதாவது வந்து பெரிய கோலம் போடுவாங்க. பிரம்ம முகூர்த்தம்னு ஒரு இது ஆமா. இருக்கு 4 தெரியுமா? மணி 3 ஆமா, மணிலேருந்து 4 மணி. ஆமா. அந்த 3 மணிலேருந்து 4 மணி இருக்கிற பிரம்ம முகூர்த்தம் 1 ஹவர். அந்த 1 ஹவர்ல அந்த ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு, உங்க வீட்ல 8 வெவ்வேறு இடத்துல வந்து 8 கோலம் போடணும். அந்த 1 ஹவர்க்குள்ள போடணும். அப்படி ஒரு பெண்மணிய நீங்க வேலைக்கு வச்சு கோலம் போட சொன்னீங்கன்னா, மாவு கோலம் ஒரு கோலம் போடுறதுக்கே 1 ஹவர் ஆகும். 8 கோலம் போடுறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். நடுவுல அவங்க சாப்பிடணும் இதெல்லாம் இருக்கு. அப்படின்னா ஒரு 10, 12 மணி நேரம் ஆகும். அப்ப பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சிரும். அப்ப என்ன பண்ணலாம்? 8 பெண்கள கூட்டு வாங்க. அதான் சொன்னேன். 8 பெண்கள வச்சிருக்காரு கோலம் போடுறதுக்கு. தப்பாலாம் நீங்க யோசிக்கக்கூடாது. 8 பெண்கள் பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சோன்னோன டக்குன்னு ஸ்கூல்ல மணி அடிக்கிற மாரி புஷி ஆனந்த் அடிப்பாரு. டங் டங் டங்ன்னு அடிச்சோன பார்த்தீங்கன்னா, எல்லாம் அலர்ட்டா கோலம் மாவு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. டப்பு 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 டப்புன்னு புள்ளி வச்சு போடுவாங்க. ஓகே. என்ன கோலம்? என்ன கோலம்லாம் தெரியாது. அது தல கோலமா இருக்கலாம். இதுல தலைகீழ் கோலமா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். இல்ல ரங்கோலி அது மாரி அது ஏதாவதா? ரங்கோலியா எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள போய் யாராவது பார்க்க முடியுமாங்க? இவ்வளோ பெரிய ஹைட் போட்டு, கேட்ட போட்டு ம ம மடிச்சு வச்சிருக்கிறாரு. அங்க 2 செக்யூரிட்டி இருக்காங்க. அங்க வாசல்ல வந்து யாரு? அது கரெக்ட். யாரும் சந்திக்க முடியாத மாரி தான் இருக்காரு. ஒய்பிரிவு பாதுகாப்பு இந்திக்காரவங்க 2 பேர் இருக்காங்க. அதாவது துணை ராணுவத்தினர். காலையில ஒருத்தரு, ஈவினிங் ஒருத்தரு. அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்கல்ல. டியூட்டிய விட்டு கிளம்பும்போது காலையில நைட் டியூட்டி இருக்கார்ல, அவர வந்து ரிலீவ் பண்ணணும்ல. அப்ப காலையில டியூட்டி வருவார்ல. அப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. யார்யா இந்த ஆளு? வீட்ட விட்டு வெளியில மாட்டேங்கிறாரு. வீட்ல இருந்தே வெளியில வரமாட்டேங்கிறாரு. ஆனா இவருக்கு வந்து ஒரு 48 நாள் ஆனாலும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்காரு. ஆனா இவருக்கு எதுக்குய்யா ஓய்பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு குடுத்திருக்கு? அவங்களே கேட்கறாங்க. எங்கேயோ வெளியில போறவங்க, மீட்டிங் போறவங்க, கூட்டத்துல போறவங்க, கூட்டத்துக்கு நடுவுல போறவங்க, ஜனங்கள் மத்தியில போறவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. வீட்டுக்குள்ளே இருக்கிறவருக்கு எதுக்குய்யா பாதுகாப்பு? நம்மள போட்டு இப்படி உயிர வாங்குறாங்கல்லையா? வாசல்லயே வந்து கூர்கா மாரி நம்ம உட்கார்ந்திருக்க வேண்டியிருக்கே. யாரு? துணை ராணுவத்தினர். அவங்க ஹிந்தியில பேசிக்கிறாங்க.